Okay. Example 3.5 பாருங்க. Find the condition that the roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ரூட்ஸ் வந்து ஒரு ரேஷியோ பர்டிகுலர் ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. p is to q is to rங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவை நம்ம வேல்யூஸாக ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு கான்ஸ்டன்டோட அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணிக்கலாம்னா p by 1 is equal to q by 1 is equal to r by 1 is equal to lambdaன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு ரேஷியோவை நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். அதனால ஒரு வேல்யூஸாக அதை மாற்றும். இப்போ ஒவ்வொரு ரேஷியோவையும் இப்போ p by 1 லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா p ஓட p ஓட வேல்யூ லாம்டான்னு வந்துருமா இல்லை எப்படி வேணும்? நம்ம ரேஷியோ வந்து வேல்யூக்கு கன்வெர்ட் பண்றப்ப அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வந்து எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ ஆக்சுவல் ரூட்ஸ் ஆர் p lambda q lambda and r lambda. ஓகேவா? ஒரு லாம்டா அப்படிங்கிற கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறோம். இதுதான் நம்மளோட ஆல்பா பீட்டா காமா. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ரூட் என்ன ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம சம்மேஷன் 1 எடுத்துப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இல்லை சம் ஆஃப் ரூட் என்ன? ஆக்சுவலி சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா என்ன? சரி யாராவது ஆன்சர் பண்ணுங்க. சம் ஆஃப் ரூட்னா என்ன ஃபார்முலா? இந்த கோவிஷன்ஸ்ல இருந்து எடுப்போம்ல, என்ன கோவிஷன்ட் எடுத்து எழுதுவோம்? மைனஸ் பி பை ஏன்னு எழுதுவோமா சம் ஆஃப் ரூட்னா? மைனஸ் மல்டிப்ளிகேஷனா சி பை மல்டிப்ளிகேஷன். எஸ் அதுனா சி பை ஏ. இப்போ மைனஸ் பி பை ஏன்னா ஆக்சுவலா இங்க என்ன எதை மென்ஷன் பண்ணணும்னா கோவிஷன்ட் ஆஃப் மைனஸ் கோவிஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோவிஷன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபை வந்து இங்க மென்ஷன் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். அப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோவிஷன்ட் டிவைடட் பை எக்ஸ் கியூபோட கோவிஷன்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணும். அப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோவிஷன்ட் வந்து ஏயா இருக்கு, எக்ஸ் கியூபோட கோவிஷன்ட் 1 இருக்கு. அப்போ மைனஸ் ஏ. ஓகேவா? ஏன் இந்த ஃபார்முலா எழுதி செய்யறோம்னா ஏன்னா இங்கேயும் நமக்கு வேரியபிள்ஸா தான் இருக்கு. பி இந்த இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0ங்கிற கியூபிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி எழுதணும். அப்போ பிங்கிற இடத்துல ஏ இருக்கு, சிங்கிற இடத்துல பி இருக்கு, டிங்கிற இடத்துல சி இருக்கு. ஸோ அப்போ இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் இந்த ஃபார்முலா எழுதிருக்கேன். மைனஸ் கோவிஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோவிஷன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். திஸ் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகே அடுத்து சமேஷன் 2. இது ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் டூ டேர்ம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. இதுக்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ. சி பை ஏ. C by A. Yeah, that means coefficient of x divided by coefficient of x cube. So அப்போ coefficient of x னா இங்க வந்து c இருக்கு, coefficient of x cubeங்கிறது 1 தான். Therefore c. Sorry, இந்த கொஸ்டின்ல வந்து b தானே இருக்கு. Coefficient of x வந்து b, for b by 1 is equal to b. That's next summation 3, that means product of roots alpha beta gamma. இதான் மைனஸ் d by a. ஸோ d அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், லாஸ்ட் வர கான்ஸ்டன்ட் டேர்ம்.
by as usual coefficient of x cube. ஸோ இந்த கொஸ்டின்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுன்னு பார்த்தோம்னா சி தான் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மா இருக்கு. ஸோ சி பை மைனஸ் சி பை ஒன் தட் மீன்ஸ் மைனஸ் சி. ஓகே, ஸோ புரிஞ்சா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இந்த கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து சம் ஆஃப் ரூட் என்ன ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன அந்த சமேஷன் டூ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, பட் அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரேஷியோஸை வச்சு பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த நம்ம கிவன் ரூட்ஸை வச்சு நம்ம இந்த வேல்யூஸை வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கும். பட் நம்மளோட ரூட்ஸ் என்ன, பி லாம்டா பிளஸ் கியூ லாம்டா பிளஸ் காமா லாம்டா தானே. அப்போ இந்த வேல்யூஸை இதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ரூட்ஸ் வந்து ஏன்னா அது வந்து ரேஷியோல இருந்துச்சு, அதனால ஒரு கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணி பி லாம்டா கியூ லாம்டா ஆர் லாம்டான்னு எடுத்துருப்போம். இப்போ இதுக்கு இதோட நம்ம கம்பேர் பண்ணி எழுதுறப்போ இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவோம், பி லாம்டா பிளஸ் கியூ லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா ஈக்குவல் டு சம் ஆஃப் ரூட்ஸ் இங்கே நமக்கு என்ன கிடைச்சிச்சு, மைனஸ் ஏ. ஸோ மைனஸ் ஏ போட்டாச்சு. அடுத்து இந்த மல்டிப்ளை பண்ணி எழுதுறப்போ பி லாம்டா இன்ட்டு கியூ லாம்டா பிளஸ் கியூ லாம்டா இன்ட்டு ஆர் லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா இன்ட்டு பி லாம்டா ப்ராடக்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு பி. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பண்ணுறோம். அப்போ பி லாம்டா இன்ட்டு கியூ லாம்டா இன்ட்டு ஆர் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் சி. ஓகேவா? புரியுதா இந்த ஸ்டெப்பு? இது ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை வந்து ரூட்ஸ்க்கு வந்து ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிக்கிறது புரியுதா ரெண்டு பேருக்கும்? சரி, இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து நம்ம லாம்டாவோட வேல்யூ வந்து டிரைவ் பண்ணிக்க போறோம். ஈக்குவேஷன் 1 வந்து இப்போ மூணுமே லாம்டா காமன், அதை வெளியில எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம்னா பி பிளஸ் பி பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வரும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து டிரைவ் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல இருந்து லாம்டா வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். முதல்ல இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா லாம்டா கியூப் இன்ட்டு பி கியூ ஆர்னு வரும் ஈக்குவல் டு மைனஸ். இப்போ என்ன, இப்போ இந்த வேல்யூஸை வந்து இப்போ லாம்டா கியூ இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், மைனஸ் சி பை பி கியூ ஆர்னு கிடைக்கும். இங்க வந்து லாம்டாவோட வேல்யூவை வந்து என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த லாம்டா வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ மைனஸ் ஏ கியூப் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் த ஹோல் கியூப்னு கிடைச்சிருமா, சி பை பி கியூ ஆர். ஸ்டெப் புரியுதா? இங்க லாம்டாவோட வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன், வேற ஒண்ணுமே பண்ணல. ஓகே, ஸோ அப்போ இருக்க மைனஸ் மைனஸ் இது கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுறோம், ப்ராடக்ட்டுக்கு கொண்டு போயிடுறோம். அப்போ பிக்யூஆர் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன்ல வரும், இந்த டைம் இங்கிட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ அப்போ ஏ கியூப் இன்ட்டு பி கியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் த ஹோல் கியூப். திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகேவா? ஏன்னா ஃபைண்ட் த கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக நம்ம டிரைவ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாலே நமக்கு போதும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த சம் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ பீஸ் டு கியூஸ் டு ஆர்ங்கிற ரேஷியோல நம்ம ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு கான்ஸ்டன்டோட லாம்டாங்கிற ஒரு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி பி லாம்டா கியூ லாம்டா ஆர் லாம்டான்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம், ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸ் என்னென்ன வருங்கிறத டிரைவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் ஏ வருது, சமேஷன் 2க்கு வந்து பி வருது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு வந்து மைனஸ் சி வருது. இந்த வேல்யூஸை நம்ம ரூட்டோட நம்ம எடுத்து வச்சிருக்க ரூட்ஸோட ஈக்குவேட் பண்ணிக்கிறோம்.
பண்ணிட்டு லாம்டாவோட வேல்யூவை டெரைவ் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1ல இருந்து லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதை ஈக்குவேஷன் 3ல போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா we get the answer. புரியுதா? எனி டவுட்ஸ்? No, ma'am. ஓகே. Example 3.6 பாங்க. Form the equation whose roots of the squares of the roots. So squares of the rootsனா நம்ம roots எப்படி எழுதிக்கணும்? Squares of the rootsனா நம்ம root Square பண்ணிச்சு. ஸ்கொயர் Ma'am, பண்ணுவோம். root மீன்ஸ் ஆல்பா போட்டு. ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர்னு மாறும். ஓகேவா? therefore the roots are ஆக்சுவலி நம்ம ரூட்ஸ்னா ஆல்பா பீட்டா காமான்னு எழுதுவோம்ல. இந்த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்னா ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் அண்ட் காமா ஸ்கொயர். அப்ப நம்ம எழுதுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம்ஸ்க்கு தான் நம்ம ஆக்சுவலா எழுதணும். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன அப்படியே நார்மல் டேர்ம்ஸ்க்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் டேர்முக்கு வந்து அதை மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாசன் சொல்லு. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னப்பா இந்த ஈக்குவேஷன்ல? Minus b by ம் மைனஸ் பி பை ஏ தான் இந்த ஈக்குவேஷன்ல. அப்ப என்ன எழுதுவோம்? alpha square, beta square, it's ma'am a it's மைனஸ் ஏ பை ஒன் a ma'am மைனஸ் சி. by ஏன்னா 1. சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? மைனஸ் கோவிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோவிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். இந்த கோவிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து எல்லாத்துக்குமே காமனா வந்துடும். இந்த மேல நியூமரேட்டர்ல இருக்கிறத மட்டும் நம்ம படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. எங்க சாசன் சொல்லி இதுக்கு என்ன வேல்யூ வரும்? c by a. நோ. ஃபார்முலா சி பை ஏ. ஓகே. இந்த b ஈக்குவேஷன்ல by என்ன வேல்யூ 1. வரும்? b by b b by by 1. b by 1. எஸ், பி பை Answer ஒன். B. ஓகேவா? இங்க ஃபார்முலா என்னது? கோவிஷியன்ட் ஆஃப் Coefficient of ax divided by coefficient of x cube. எஸ். குட். ஓகே. நெக்ஸ்ட் ஹாசன் சொல்லு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட். c எஸ் குட். by 1. எஸ், சி பை ஒன். தட் மீன்ஸ் சி தான். இது ஏன்னா வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோவிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். X cube. ஓகேவா? அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். மைனஸ் ஏ, பி அண்ட் பட் இதை வந்து நம்ம ஆல்பா பீட்டா காமான்னு எடுக்கிறப்போ இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் நம்மளோட ரூட்ஸ் வந்து ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர் தான் இந்த சம்க்கு இருக்கு. இப்போ இந்த நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ சமேஷன் 1 வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் மைனஸ் ஏன்னு. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இதுக்கு வேல்யூ அப்ளை பண்றோம். தட் மீன்ஸ் ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா கூட நம்ம பார்த்துருப்போம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா? மீன்ஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா எழுதிருந்தோம் ஞாபகம் இருக்கா? minus 2ab. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் வருமே. Alpha square plus beta square. இல்ல ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஆல்பா ஸ்கொயர் Alpha plus beta whole square. ma'am. ஹோல் ஸ்கொயர் minus 2 ஆல்பா பீட்டா. alpha beta. ஓகேவா? இப்போ 2 டேர்ம்ஸ்க்குனா இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ இதே இதை வந்து 3 டேர்ம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அப்போ என்ன வந்துடும்? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ச்சு alpha beta gamma பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா gamma alpha. ஆல்பா. ஓகேவா? இங்கே ஆல்பா பீட்டா இருந்ததுனால அதோட ப்ராடக்ட் மட்டும் எழுதிருந்தோம். இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 3 டேர்ம்ஸோட ப்ராடக்ட்டுமே எழுதுறோம். ஓகேவா? ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமானா
வேல்யூஸ் இருக்கு நம்மகிட்ட. மைனஸ் ஏ இருக்கு, இதோட வேல்யூ பி. மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் minus 2 into b. Okay. Therefore, a square minus 2b is the answer. Summation 1 oda answer. Next, summation 2 எழுதுறோம். So, alpha square, beta square plus beta square, gamma square. So, அதே product தான் எழுதுறோம். எல்லாமே rootsல வந்து எழுதுறோம். Gamma square, alpha square. So, இதுக்கும் same இந்த equation apply பண்ணிடலாமா? alphaங்கிற இடத்துல alpha beta எஸ். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, பீட்டாங்கிற இடத்துல பீட்டா ஸ்கொயர் இருக்கு, அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனே நம்ம இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ச்சு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா பிளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா plus gamma alpha into alpha beta. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயருக்கு வந்து என்ன பண்ணோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா இது ஃபார்முலா எழுதணுமா? இதே ஃபார்முலாவை நான் வந்து இந்த டேர்முக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருங்கிற இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கு, பீட்டா ஸ்கொயர் இடத்துல பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இருக்கு, காமா ஸ்கொயர் இடத்துல காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கே ஈக்குவேஷன்லையும் அதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? இதே ஈக்குவேஷன்ஸை வந்து இந்த டேர்முக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூஸ்க்கு. புரியுதா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோன்னு? ஸோ இதோட வேல்யூஸை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இதுக்கு வேல்யூ வந்து பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ச்சு இது வந்து நமக்கு டைரக்டா வேல்யூ இல்லை நம்மகிட்ட, அதனால நம்ம உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் காமா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமான்னு இந்த டேர்ம்ஸ். ஸோ இங்கே 3 டேர்ம்ல இருந்தும் ஆல்ஃபா காமனாக எடுத்துடலாம், பீட்டா காமனாக எடுத்துடலாம், காமாவையும் காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பீட்டா மட்டும் ரிமைனிங் இருக்கும், செகண்ட் டேர்ம்ல காமா ரிமைனிங் இருக்கும், தேர்ட் டேர்ம்ல ஆல்ஃபா இருக்கும். தட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரிமைனிங் இருக்கு. இப்போ இதோட வேல்யூஸ்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக மைனஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலாக மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac. தட்ஸ் இங்கே உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் ஏசியா மாறிடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac இஸ் த ஆன்சர் ஃபார் சமேஷன் 2. இந்த கால்குலேஷன் புரியுதா இல்லை ஒன்ஸ் அகைன் சொல்லவா? ஹாசன் அண்ட் சாஸ்லி, இந்த கால்குலேஷன் புரியுதா? இந்த ஸ்டெப்ஸ் புரியுதா உங்களுக்கு? மட்டும் கொஞ்சம் அது சமேஷன் 2னா என்னது? நம்ம ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணி எழுதுறோம் அட் 2 டேர்ம்ஸ் எடுத்து. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு ரூட்ஸே வந்து ஸ்கொயர்ல தான் இருக்கு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதிக்கும். ஓகேவா? எழுதிட்டு இந்த இதை டேர்மை வந்து அப்படியே இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்றோம். எந்த ஈக்குவேஷனுக்குன்னா நம்ம யூஸ்வலா 3 டேர்ம்ஸ் வந்து இப்படி ஆட் பண்றோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ச்சு ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபாங்கிற ஃபார்முலாக்கு வந்து நம்ம இந்த டேர்ம்ஸை வந்து அப்ளை பண்றோம். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு அது 2 டேர்ம்ஸாக ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்க்கு வந்து நமக்கு வேல்யூ இருக்கு. எப்படின்னா நம்ம அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச இது இங்க இந்த ஸ்டெப்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபாக்கு நமக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ பின் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, அதனால இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் இந்த செகண்ட் டேர்முக்கு வந்து நமக்கு வேல்யூ இல்லை. ஸோ அதனால இதை உள்ள மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் காமா வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஸ்கொயர் வந்துடும். இதை மல்டிப்ளை பண்றப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் காமான்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்ஸ் இப்போ இந்த டேர்ம்ஸ்க்குமே நமக்கு வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி ஒரு டேர்முக்கு நமக்கு வேல்யூவே நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த 3ல இருந்துமே காமன் டேர்ம்ஸை வந்து வெளியில எடுக்கிறேன்.
அப்ப ஆல்பா பீட்டா காமா மூணுமே 3 டேர்ம்ஸ்லயுமே இருக்கு. அது ஃபுல்லா காமனா வெளியில எடுத்துடுறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயர் இருக்கு, 2 பீட்டா இருக்கு. அப்போ ஒரு பீட்டா மட்டும் உள்ள இருக்கும். செகண்ட் டேர்ம்ல இங்க காமா ஸ்கொயர் 2 காமா இருக்கு. அப்ப அது ஒரு காமா உள்ள இருக்கும். ஆல்பா ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஒரு ஆல்பா உள்ள இருக்கும். இப்ப இந்த டேர்ம்ஸ்க்குலாம் நமக்கு வேல்யூ தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், மைனஸ் சின்னு. சம் ஆஃப் ரூட்டுக்கு மைனஸ் ஏ தான் ஆன்சர். அந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we get the answer. That's it. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சமேஷன் போயிடலாம். That means product of root alpha square beta square into gamma square. ஓகேவா? ஸோ ரூட் எல்லாம் வந்து காமனா வெளியில எடுத்துடலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ வந்து மைனஸ் சி ஸ்கொயர் பண்ணோம்னா பிளஸ் சி ஸ்கொயர். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இந்த ரூட்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவல் ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் தான். இந்த இந்த ரூட்ஸை வச்சு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? எனி டவுட்ஸ்? இல்ல இல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.7 பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. if p is real, discuss the nature of roots of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in terms of p. ஓகேவா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியுமா? என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டெல்லோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த டெல்லோட வேல்யூ லெஸ் தென் 0வா கிடைச்சிச்சுன்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியலா இருக்கும் மேம். ரூட்ஸ் ரியல். நாட் ரியலா இருக்கும். நாட் ரியல். ஓகேவா? தட் மீன்ஸ் இமேஜினரி வேல்யூஸா தான் நமக்கு கிடைக்கும். இமேஜினரி வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? del is equal to 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரெண்டு ரூட்ஸ்மே ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். கிரேட்டர் than 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் பட் நாட் ஈக்குவல், டிஸ்டிங்டா இருக்கும். டிஸ்டிங்னா வேற வேற ரூட்ஸா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பி என்ன ஏ என்ன சி என்ன எழுதிட்டு அப்புறம் இந்த டெல்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல ஏங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயரோட கோவிஷன் தானே. இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண வேண்டியதான். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட இப்போ ஏயோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து 4p அண்ட் சியோட வேல்யூ வந்து இந்த கான்ஸ்டன்ட் p பிளஸ் 2. கான்ஸ்டன்ட் வந்து 2 டேர்மா இருக்கும், அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இதை இந்த டெல் ஃபார்முலால அப்ளை பண்ணிடுவாங்க. del is equal to b square minus 4 into a into c. So product square பண்ணோம்னா 16p square வந்துரும். இதை multiply பண்ணோம்னா 4 4s are 16 into p plus 2. So இதே உள்ள multiply பண்றோம். 16p square minus 16p minus 16 2s are 32. So எல்லாமே வந்து மல்டிப்ளை ஆஃப் 4ஆ இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து 16 டேபிள்ல கூட எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை 16 பண்ணோம்னா p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 4 ஈக்குவல் டு 0வா கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம 2 16ஆல டிவைட் பண்றப்போ 32 டிவைட் பண்ணா 2 தானே கிடைக்கும். இஸ் 2. ஸோ திஸ் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து -2, சம் வந்து -1.
மல்டிப்ளை பண்ணா -2 கிடைக்கணும், சம் பண்ணா -1 கிடைக்கணும். என்ன ஃபேக்டர் எடுத்துக்கலாம்? என்ன ரூட்ஸ் எடுத்துக்கலாம்? 1 1 -2. எஸ், வெரி குட். 1 and -2. ஏன்னா மல்டிப்ளை பண்றப்ப -2 கிடைச்சிரும், சம் பண்றப்ப -1 கிடைச்சிரும். தட்ஸ் இட். ஸோ 1 and -2. இதை நம்ம அப்படியே ஃபேக்டரா எழுதிக்கலாம். p plus 1 into p minus 2 equal to 0. இப்போ p ஓட வேல்யூ நமக்கு 2 கிடைக்கும். p plus 1 equal to 0 or p minus 2 equal to 0 எடுத்துட்டோம்னா p is equal to -1 and p is equal to +2னு ரெண்டு ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ பட் ஆனால் ஒரு ரூட் வந்து நமக்கு நெகட்டிவா கிடைக்குது, ஒரு ரூட் வந்து பாசிட்டிவா நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த ரெண்டு ரூட்க்குமே அப்ப அந்த இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கும், என்ன வேல்யூஸ்ல வரும் அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஸோ -1 less than p less than 2 இந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா the டெல்டாவோட வேல்யூ வந்து less than 0, therefore the roots are imaginary. I mean இப்ப நான் இன்டர்வல் இப்ப நோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன் இன்டர்வல்ல இந்த வேல்யூஸ் நான் இப்ப நோட் பண்றேன். இதோட வேல்யூ -1, இங்க 2, இங்க வந்து +∞ வரைக்கும் இந்த வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ -∞ இருந்து -1 இருக்கிறப்ப இந்த டெல்டாவோட வேல்யூ எப்படின்னா <0 இருக்கும். ஸோ அப்ப அது மாதிரி 2ல இருந்து ∞ இருக்கிறப்ப இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து >0 இருக்கும். ஏன்னா எல்லா வேல்யூஸுமே நமக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால >0 இருக்கும். >0 இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த இன்டர்வல்குள்ள வர்றப்போ வந்து இந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், <0 இருக்குமா >0 இருக்குமா அப்படின்னா நமக்கு டிஸ்டிங்க்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ இன்கேஸ் நான் இங்க வந்து இப்போ நான் +1 இங்க நான் எடுத்து இங்க நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப நான் என்ன வருவோம், இப்போ இன்கேஸ் நான் இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணேன்னா 1 plus 1 into 1 minus 2 equal to 0. அப்ப 2 into -1 equal to 0. இப்போ -2 தான். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ -2 தான் கிடைக்கும், which means less than 0 தான் கிடைக்கும். ஓகேவா? இது 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு less than 0 தான் இருக்கும். அப்ப இந்த இன்டர்வல்ல சப்ஸ்டிட் பண்றப்பையும் எனக்கு டிஃப்ரெண்டான ரூட்ஸ் தான் எனக்கு கிடைக்கும். அதனால அதை ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நான் வந்து வெவ்வேறு ரூட்ஸ் கிடைக்கும், அதை நான் பிரிச்சு எழுதிக்க போறேன். ஸோ டெல்டா லெஸ் தென் 0னா the roots are imaginary. less than 0னா இந்த ஃபுல்லா நெகட்டிவ் வேல்யூஸா தான் இருக்கும். roots are imaginary. that means not real roots. ஓகேவா? இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா -∞ less than p less than -1ல. இங்கேயுமே நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வருச்சு. -1 less than p less than 2. இது greater than 0ல வந்து எப்படி கிடைச்சிருந்துச்சு, the roots are real. I mean greater than 0ல real and distinct. எப்ப 2க்கும் இன்ஃபினிட்டிக்கும் பிட்வீன்ல வர்றப்ப எல்லாமே கிரேட்டர் தென் 0. ஓகேவா? அப்போ இங்க -1ம் நம்ம இந்த 2ம் அப்ளை பண்றப்ப மட்டும்தான் இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், நமக்கு டோட்டலா 0ன்னு கிடைக்கும். அதாவது டெல்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ +1 நீங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு, சாரி -1 நீங்க சப்ஸ்டிட் பண்ணா இந்த டேர்ம் டோட்டலா 0 ஆயிரும். மாதிரி +2 சப்ஸ்டிட் பண்றப்போ டோட்டலா இந்த ஈக்குவேஷன் 0 ஆயிரும். இப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கிறப்பதான் the root ரியல் அண்ட் ஈக்குவல். தட் ஏன்னா நமக்கு டெல்டாவோட வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா வந்துருது. எப்போ p இஸ் ஈக்குவல் டு -1 இல்லைன்னா p இஸ் ஈக்குவல் டு 2வா இருக்கிறப்ப. தட்ஸ் இட். ஸோ இப்படிதான் நம்ம ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும். நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கிறதுனால அந்த 2 ரூட்ஸ் வந்து பிட்வீன்ல இந்த pங்கிற வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த டெல்டா வந்து less than 0வா இருக்கும்.
2க்கு இன்ஃபினிட்டிக்கும் பிட்வீன்ல இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அதே நம்ம கண்டுபிடிச்ச ரூட்டையே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா தான் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இஸ் ஆர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்போ புரியுதா? எனி டவுட்ஸ்? No, no. Sure. So exercise 3.1. ஸோ இதை இப்போ சம பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? ரீட் பண்ணப்பா. The side of the cube box are increased by 1, 2, 3 units respectively from former cuboid. Then the value is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. ஓகே, என்ன சொல்றாங்க, ஒரு கியூபிக் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கியூபிக் பாக்ஸ் இருக்கு. சரி, இந்த கியூபிக் ஓகே, இந்த கியூபிக் பாக்ஸோட எல்லா சைட்ஸ்லயும் வந்து ஒரு யூனிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். 1, 2, 3ன்னு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு யூனிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா கியூபாய்டா இது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ சைடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ வால்யூமே இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 52 கியூபிக் யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்க்ரீசிங் வேல்யூ தான் 52 கியூபிக் யூனிட்ஸ். ஆக்சுவலாக அந்த கியூபாய்டோட வால்யூம் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை V1 எடுத்துக்கலாம். சாரி, இதை வந்து கியூபோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஹைட், லென்த், பிரெத் எல்லாமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் என்னப்பா? ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா தெரியுமா? ஏ கியூப். ஓகேவா? 3 சைட்ஸே வந்து நம்ம கியூப் பண்றோம். ஏ கியூப் தான். நம்ம இதை ஏன்னு எடுத்துக்கிட்டதுனால நம்ம இதையுமே ஏ கியூப்னே நம்ம வச்சுக்கலாம். இதை V1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2 வால்யூம் இருக்கிறதுனால இதை V1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த எல்லா வால்யூமே ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறப்ப அது நமக்கு கியூபாய்டா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ லென்த் வந்து அப்போ A+1 மாறிடுது. பிரெத் வந்து இப்போ A+2 மாறிடுது. ஹைட் வந்து A+3 சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முலா தெரியுமா? கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகேவா? இப்போ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இதை V2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ A+1 இன்ட்டு A+2 இன்ட்டு A+3 இப்படியே இருக்கட்டும். அப்ப கிவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு வால்யூம்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 52 கியூபிக் யூனிட்ஸ். 52 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்ப இப்ப ஆக்சுவலா பெருசா மாறி இருக்கிறது வந்து நமக்கு வால்யூம் 2 தான், கியூபாய்டு தான். அப்ப கியூபாய்டுல இருந்து இந்த கியூப் வேல்யூவை சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு 52 கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சா V1 V2 இங்க சப்ஸ்டிட் பண்றோம். A+1 A+2 into A+3 minus A cube is equal to 52. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸா இதையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் சொல்லுங்க கடகடன்னு? A square plus A plus 2 வரும். அப்புறம் A+3 minus A cube 52. எஸ். ஸோ இதையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்க 2 A தான் இருக்கு. இப்போ 2A plus A is equal to 3A. ஓகே, இப்போ அகைன் A ஸ்கொயர் டேர்மை வந்து இந்த A+3யோட மல்டிப்ளை பண்றோம். என்ன டேர்ம்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் A ஸ்கொயர் வந்து இந்த டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணா
ஏயோட மல்டிப்ளை பண்ணோம், அடுத்து 3யோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் வந்து வரும் இல்லையா? அடுத்து 3a மல்டிப்ளை பண்றப்ப 3a ஸ்கொயர் பிளஸ் 9a கிடைச்சு. அடுத்து 2வால மல்டிப்ளை பண்றப்ப 2a பிளஸ் 6 கிடைச்சு. 6 இந்த மைனஸ் a கியூபையும் இங்க சேர்த்து எழுதலாம். ஓகே, இப்போ பிளஸ் a கியூப் மைனஸ் a கியூப் கேன்சல் ஆயிடும். வேற எந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுமான்னு பார்த்தா கேன்சல் ஆகாது. ஸோ லைட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி எழுதிடுறோம். 6a ஸ்கொயர் பிளஸ் 9a பிளஸ் 2a 11a பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 52. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மையும் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ 6a ஸ்கொயர் பிளஸ் 11a பிளஸ் 6 minus 52 equal to 0 plus 11a ரெண்டு சப்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா minus 46 வருமா? Yes, is equal to 0. அதான். இப்போ இதை திருப்பி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவோம்? a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்றது தான் நம்மளோட ப்ராடக்ட். அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 276 கிடைக்கும். அப்போ ப்ராடக்ட் பண்ணா 276 கிடைக்கணும், சம் பண்ணா மைனஸ் 276 கிடைக்கணும், சம் பண்ணோம்னா 11 கிடைக்கணும். அந்த மாதிரி ஃபேக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய ஃபேக்டர் தான் நமக்கு தேவை. எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். டுவெண்ட்டி த்ரீ இஸ் பிரைம் நம்பர், இதோட ஸ்டாப் ஆயிரும். 2 is 4, 4 3s are 12. அப்போ 23யும் 12யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 276 கிடைக்கும். இதை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் வரணும். அப்போ ஏதாவது ஒரு டேர்முக்கு மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். 12க்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்றப்ப நமக்கு 11ங்கிற சம்மும் கிடைச்சிடும். ஸோ தீஸ் ஆர் அவர் ஃபேக்டர்ஸ். இது எப்படி செஞ்சிருக்கேன்னு புரியுதா? இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கலாம். எல்சிஎம் எடுத்து பார்க்குறப்போ நம்ம அந்த இதோட காம்பினேஷன்ஸ், அதோட ப்ராடக்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ப்ராடக்ட் சம் ரூட்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்போ 23 and minus 12 தான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். ஸோ இங்க வந்து 6ங்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. அப்போ 6ஆல டிவைட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம அந்த மிடில் டேர்ம் கான்செப்ட் படி நம்ம இதை செஞ்சிடலாம். ஸோ என்ன பண்ணுவோம்? 6a ஸ்கொயர் மைனஸ் 12a பிளஸ் 23 மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? 6a காமனா எடுத்துட்டேன்னா a minus 2 கிடைக்கும். இந்த ரெண்டு 23 minus 46ல இருந்து 23 காமனா எடுத்துட்டேன், 23a காமனா எடுத்துட்டேன்னா a minus 2 கிடைக்கும். ஸோ a minus 2 காமனா எடுத்துட்டோம்னா 6a plus 23 equal to 0. 0க்கு ஈக்குவேட் பண்றப்ப a-யோட வேல்யூ 2 கிடைச்சிடும். இங்க a-யோட வேல்யூ minus 23/6 கிடைச்சிடும். ஸோ வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சைடு தான் இந்த ஏன்னு எடுத்திருக்கோம். சைட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காது இல்லையா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். பட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கியூபாய்ட் இந்த வேல்யூல இந்த சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஏக்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா we get the answer. ஸோ வால்யூம் வந்து a plus 1 into a plus 2 into a plus 3. அப்போ ஏக்கு பதிலா நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? 3 into 4 into 9 கிடைக்கும். 9 கிடையாது, இங்க 5 வரும். இங்க 2 தானே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 plus 3 இங்க 5 வரும். ஸோ அப்போ 60 cubic unit is the answer. That's it. புரியுதா ரெண்டு பேருக்கும்? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கரெக்டா புரிஞ்சிட்டீங்கனாலே போதும், ஈஸியா செஞ்சிடலாம் இந்த சம். நெக்ஸ்ட் போலாமா?
போலாம். Construct the cubic equation with the roots. ஓகேவா? So that means அவங்க வந்து ரூட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு cubic equation வந்து ஃபார்ம் பண்ணணும். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். ஒரு cubic equationோட ஃபார்மேஷன். ரூட்ஸை வச்சு எப்படி cubic equation ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா x cube minus sum of roots. Sum of roots alpha plus beta plus gamma போட்டுக்கலாம். ஏன்னா summation 1 போட்டுக்கலாம். x square plus அடுத்து summation 2. That means alpha beta plus beta gamma plus gamma alpha. அதாவது summation 2 சொல்லுவோம். x அடுத்து minus product of roots alpha plus beta plus gamma. This is summation 3 equal to 0. So இதான் நம்மளோட cubic equation. ஓகேவா? இப்போ இந்த நமக்கு ரூட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு we get the answer. ஸோ ஃபர்ஸ்ட் சமேஷன் 1 கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா மீன்ஸ் 1 plus 2 plus 3 equal to 6. அடுத்து சமேஷன் 2 தட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. என்ன வரும்? 1 into 2 plus 2 into 3 plus 3 into 1. So 2 plus 6 plus 3, that means 11. Next product of it, alpha into beta into gamma. Beta gamma. இப்போ மூணோட ப்ராடக்ட் தான் 2 3 6. That's it. இப்போ இதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். x cube minus 6x square plus 11x minus 6 equal to 0. This is our equation. புரியுதா? நமக்கு வந்து ஆல்பா பீட்டா காமான்னு நம்பர்ஸ்ல வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ரூட்ஸா கொடுத்துட்டாங்க. அதோட சம் ஆஃப் ரூட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். கிளியரா? சரி, இப்ப செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா ஆல்பா வந்து 1, அதான ஆல்பா 1, பீட்டாவும் 1, காமா வந்து -2. சரிங்க, ஹாசன் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம்? ஹாசன் இப்படி பார்த்தா சுத்தமா இருக்குமாது. மேம் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது புரியல? ஃபர்ஸ்ட் மேம் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன? வந்து 1 plus 1 minus 2 ஓகே, 0 மேம். 0. அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. அதுக்கு முன்னாடி என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா பிளஸ் பீட்டா காமா ம் காமா காமா ஆல்ஃபா ம் 1 ஓகே. +1 plus 2 மேம். நெக்ஸ்ட் சம் வந்து ஹாசன் சொல்லு. ஓகேவா? இப்போ இந்த சம் வந்து ஹாசன் ட்ரை பண்ணட்டும். ஓகே. plus 2 ஓகே, அடுத்து plus 2 மேம். -2 வரும். என்னங்க மைனஸ் இருக்குல்ல, அப்ப இதை நீ ப்ராடக்ட் பண்றப்ப 1 into -2 -2. அடுத்து அதுக்கு minus 2 மேம். -2. Your answer is இது -3 மேம். yes, -3. ஏன்னா 1 -4 போடுவோம். So minus. Next product of roots. ஆல்ஃபா பீட்டா காமா -2 மேம். Yes, -2 கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வேல்யூஸ் வரும்?
ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி கியூபிக் ஈக்குவேஷன் என்னது? x square x cube ம் minus 0 0 x ஸ்கொயர் 0 x square plus plus 3 minus 3 வரும். -3 ஈக்குவேஷன்ல பொறுத்த வரைக்கும் பிளஸ் வரும், பட் இங்க நமக்கு வந்து மைனஸ் இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் மாத்திக்கலாம். நம்ம x எஸ், ஈக்குவேஷன்ல plus மைனஸ் இருக்கும், இங்க கான்ஸ்டன்ட்டும் ஒரு மைனஸ் தான். 1 plus அப்ப x கியூப் இந்த 0 டேர்ம் நமக்கு தேவையில்ல, ஸோ -3x plus 2 x equal to plus 2 equal to 0. yes, good. This is our record equation. ஓகேவா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஆல்பா வந்து 2 பீட்டா 1/2 காமா 1. ஓகேவா? எங்க சாசன் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? alpha plus beta plus gamma. ம் 2 plus 1/2 பிளஸ் 1. எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணி 2 plus 1 ஆட் பண்ணிட்டோம்னா 3 plus 1/2 வரும். இதை மட்டும் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 3/2. நோ, Uh, 2 எல்சிஎம் 2 இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 2s are 6 plus 1, that means 7/2 தானே கிடைக்கும். okay. ஓகேவா? ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 7/2. 7/2. ஓகேவா? அடுத்து ப்ராடக்ட், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. அதை எப்படி செய்யணும்? Two into 1/2 ஓகே plus 1/2 into 1 ஓகே plus 1 into 2. 1 into 2. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்றப்ப 2 கேன்சல் ஆயிட்டு 1 மட்டும் இருக்கும். 1 plus 1/2 1/2 plus 2. plus இதுக்கு 2. ஆன்சர் 3 plus மேம் இதுக்கும் 7/2 தான் மேம். எஸ் குட், அதே 7/2 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் alpha beta gamma ம் is equal to 2 into 1/2 1 into 1. into 1 ஓகேவா? is ஸோ equal 2 to கேன்சல் 1 ஆயிட்டு 1 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சம் ஆஃப் ரூட்ஸும் 7/2 தான். இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம்மும் 7/2 தான். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 1 கிடைச்சிருக்கு. இதை வச்சு எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? கியூபிக் ஈக்குவேஷன் என்ன? x cube minus sum of alpha. 7/2 அதை நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதை வந்து சமேஷன் 1ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவை தான் சிம்பிளா சமேஷன் ஆல்பான்னு எழுதிக்கிறோம். பிளஸ் சமேஷன் ஆல்பா பீட்டா எக்ஸ். இப்போ நான் என்ன அர்த்தம், இது ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பாவை இதை மென்ஷன் பண்ணுது. இந்த மாதிரி நீங்க இந்த ஈக்குவேஷனை ஷார்ட்டா கூட படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அதை சொல்ல வந்துடும். ஓகேவா? சமேஷன், இது சமேஷன் போட தேவையில்லை, டேரக்டா அந்த ரூட்ஸ் எழுதிடலாம். ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x cube minus ம் 7/2 x square plus
7/2x ம் minus 1 is equal to 0. ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ ஈக்குவேஷன் ஃபார்மட். அதனால இந்த ஈக்குவேஷன் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து இங்கே ஒன் வச்சுட்டோம்னா 2 தான் எல்சிஎம். இப்போ இதை 2 மல்டிப்ளை LCM. பண்ணுறப்ப 2x cube minus 7x square plus 7x minus 2 equal to 0. So 2 இங்க cross product போச்சுன்னா 0 ஆயிரும். Minus 2x 7x square plus 7x 7x minus 2 is equal to 0. 0. This is our cubic equation. That's it. புரியுதா, கிளியரா? ஸோ ரூட்ஸ் கொடுத்துட்டு நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணாம அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அதை செய்யணும். மிஸ்டேக் பண்ணிக்க பாரு. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. பீட்டா காமா. So the value substitute பண்றோம்னா we get the answer. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சப்டிவிஷன் மட்டும் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். 7 o'clock ஆயிடுச்சா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். the root of the cubic equation, ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா காமா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ இதே 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா வந்து ரூட்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சம் நான் இப்போ சொல்லிடுறேன், அதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரிமைனிங் சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, இல்லை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் வந்து சம் ஆஃப் ரூட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன நம்ம எழுதிக்கிறோம். So x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. So இந்த sum of roots என்னப்பா வரும்? இந்த sum of root value என்ன? One X minus plus minus one minus minus b 2 by a. அப்ப minus 2 தானே ஆன்சர். 2 by 1 இருக்கும். அப்ப 2 தான் நம்ம வேல்யூவா எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம். c by a. அப்பனா C by 3 by 1 which means 3. அடுத்து ப்ராடக்ட் எழுதுறப்போ d by a, that means 4 by 1, therefore 4 is the answer. Sorry, minus d by a, அப்போ minus 4 வந்துருங்க. ஓகேவா? இதான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன ரூட்ஸா இருக்கணும்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா தான் நம்மளோட ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 காமனா எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு வந்துடும். ஸோ இதுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாக்கு வந்து -2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -4. இதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு எப்படி எழுதலாம்? 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா பிளஸ் 2 பீட்டா இன்ட்டு 2 காமா பிளஸ் 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபா. நம்ம அந்த ரூட்ஸ்க்கு என்ன பண்றோம்? நார்மலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாக்கு என்ன எழுதுறோமோ அதை அப்படியே நம்ம வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க ரூட்ஸ்க்கு வந்து அந்த ஈக்குவேஷன் அதை மாத்துறோம். அவ்வளவுதான். 2 to 4 காமா ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ எல்லாத்துலயும் 4 காமனா எடுத்துட்டோம்னா பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ இதோட வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இதே ஈக்குவேஷன் 1 2 3 கூட எடுத்துக்கோங்க. இங்க வந்து சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1, இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஈக்குவேஷன் 2 வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் 2 என்ன எடுத்திருக்கோம்? -4 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4 3s are 12. இங்க வந்து சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட், that means 2 alpha into 2 beta into 2 gamma. So 2 to 4 4 to 8 8 alpha beta gamma கிடைச்சிரும். அதோட ஆல்பா பீட்டா காமாக்கு வந்து -4 எடுத்திருந்தோம். ஸோ -32 is the answer. இது நான் வந்து substitute 3.
3 வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 3 வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இப்போ இதை வந்து 3 ரூட்ஸையும் வச்சு நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 4 கிடைச்சிருக்கு. அப்போ மைனஸ் 4x ஸ்கொயர், சாரி மைனஸ் ஆஃப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 12x. கான்ஸ்டன்ட் எழுதுறப்போ ஒரு மைனஸ் போடுவோம் முன்னாடி. நமக்கு இந்த கான்ஸ்டன்டே நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 32 ஈக்குவல் டு 0. புரியுதா? இந்த இடத்துல ஏன் இந்த மைனஸ் போட்டிருக்கோம், இந்த மைனஸ் எங்க பாசிட்டிவா மாறுதுன்னு புரியுதா? ஹாசன் சாசன் 2 பேருக்கு புரியுதா? Yes, ma'am. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் Yes, ma'am. இந்த இடத்துல நமக்கு மைனஸ்ல தான் இருக்கும் இல்லையா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து சம் ஆஃப் ஆல்பா பீட்டா ஃபார்மட்ல வரும் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும் இல்லையா? அப்போ அதனால இந்த ஃபார்முலால வர மைனஸ் இது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ -4. அதனால இங்க பிளஸ் தான் மாறிடுச்சு. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ரிமைனிங் சப்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம்.